ஹாய் கேர்ள்ஸ். பார்வதி கௌரி எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. Thank you. டேய் நில்லா. பார்வதி கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பான்சர் என்கிட்ட காட்டு. என்னது? எதுவா இருந்தாலும் கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணணும்ல. ஏடா ஸ்பான்சர்னா பெருமாள் கோயில் உண்ட கட்டி நினைச்சியா? அதை விட பெருசா? ஏண்டா நீ பிறந்தோன்னே அம்மா அப்பா முழுங்கிட்டல? ஓ அதான் ஸ்பான்சரா? நீ போடுறதுக்கு Dress, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் யார் குடுக்குறா? நீ. அதான் ஸ்பான்சர். ஹலோ. ஹாய். வாங்க உள்ள வாங்க. இத பாருடா. இது ஏன் இங்க வந்துச்சு? ஹலோ, உன்னை யாரையா இங்க கூப்பிட்டது? யாரும் கூப்பிட்டு வரணுங்கிற சத்தம் கிடையாது. நீ எஸ்பிக்கு பிஏவா இல்ல சிஐடியா? எல்லாமே நான் தான். நீ போய் ஆக வேண்டிய வேலைய பாரு போ. ப்ளீஸ் கம் உட்காருங்க. ஆமா, பாரு எங்க காணோம். பாருக்கு ஸ்பான்சர் பண்ண தயாரா இருக்கேன்னு பாரு கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அவ நேரா பேசணும்னு சொன்னா. இதோ கூப்பிடுறேன். பார்வதி வா. ஹலோ பார்வதி. சாரி. ஹலோ ஹலோ. சாரி சாரி. ஹலோ பாரு. எங்க நானு? ஹலோ 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 ஹலோ. பார்வதி, கண்ணன் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. வேண்டாம், நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா உங்க பின்னாடி வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இவன் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டானா இன்னும் தொந்தரவாயிடுன்னு பயப்படுறீங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்து நான் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கல. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இனிமே உங்களுக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களுக்கு எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குதோ அது வரைக்கும் படிங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார். எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்க நல்ல மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க உதவியை வேணான்னு சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என் சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு என்னை படிக்க வச்சு ஆளாக்கின பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு, எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது கூட இல்லை. நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சமமா தான் நான் அவரை நினைக்கிறேன். அவர் என்ன இங்க இருந்து போக சொன்னா நான் போகணும். வேற எங்க போய் இருக்க சொன்னாலும் அங்கதான் இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. அவ என்ன சொன்னா தெரியுமா? அவளோட ஸ்பான்சர் யார் எவருன்னு தெரியாதுனா கூட அவரை தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காளாம். உங்களை அவ்வளவு வசதியா நினைச்சுக்கிட்டு இருக்கா உங்க தங்கச்சி. அந்த ஸ்பான்சரை எப்படியாச்சும் பாத்திரம்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா எஸ்பி. அப்படியாப்பட்டவளை திரும்பவும் அனாதை இல்லத்துக்கு அனுப்புறது பாவம் இல்லையா? போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரியே போறாங்க பாத்தீங்களா? இவங்கனால நம்ம பார்வதியை ஒண்ணுமே செய்ய முடியாது எஸ்பி. இவங்களுக்கு பயந்துட்டு அவளையே அங்க அனுப்புறீங்க. உங்க பக்கத்திலே இருந்தா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல.